திருப்பூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 தொழிலாளர்கள் ரயில் மோதி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பூர் காவலிபாளையம் புதூர் பகுதியில் கட்டிடப் பணி செய்வதற்காக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், சரவணபவன் ஆகிய 2 இளைஞர் வந்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கமாக இருவரும் பணி செய்து வந்த நிலையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து டீ குடிக்க செல்ல முயற்சித்தனர். அப்போது அவ்வழியாக கோவையில் இருந்து வந்த ரயில் ஒன்று மோதி 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொடர்ந்து ரயில்வே போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற கொப்பரை ஏலத்தில் ₹2 விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 8297 கிலோ கொப்பரை ₹6,86,565 விற்பனையானது. கடந்த வாரத்தை விட இன்று நடைபெற்ற ஏலத்தில் ₹2 விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்களை இருப்பு வைப்பதற்கான அனைத்து வசதிகளும் உள்ளது. மேலும் இங்கு இருப்பு வைக்கப்படும் விளைபொருட்களுக்கு ஈட்டுக்கடனும் வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்புகளை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று முதல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளனர். அந்த வகையில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து தினம்தோறும் பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவது மற்றும் போராட்டங்கள் நடத்தப் போவதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாமக்கல்லில் வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நாமக்கல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஐயாவு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெற வேண்டும், சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை புகுத்தக்கூடாது உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் புதிய மாற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதோடு தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசால் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம், அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் ஒப்புதலுடன் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றதாகவும், போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாளை அனைத்து நீதிமன்றங்கள் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதேபோன்று 3ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து ராணிப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளன.
இதை எதிர்த்து பல மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று அரக்கோணத்திலும் வழக்கறிஞர்கள் இன்று கருப்பு நாளாக அனுசரித்து அனைத்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் சாதி ஆவண படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் மத்திய மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அருப்புக்கோட்டையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் அழகேந்திரன் என்பவரின் தலையை துண்டித்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லையில் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டதை கண்டித்தும், சாதி ஆவண படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளி தலைவர் ஆட்சியரிடம் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோனாடு பஞ்சாயத்திற்குட்பட்ட பெரியா காலனி, கேரளா மட்டம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், இங்கு குடிநீர் தொட்டியில் சிலர் மது அருந்திவிட்டு குடிநீர் தொட்டியில் மலம் கழித்து தீய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறி மாற்றுத்திறனாளி மாவட்ட தலைவர் மணிகண்டன் மனு அளித்தார். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியதோடு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்காக நீதி கேட்டு இடது தொழிற்சங்க மையம் சார்பில் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடது தொழிற்சங்க மையம் சார்பில் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நாள் கூலி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும், தூய்மை மற்றும் சுகாதார பிரிவு உள்ளிட்ட பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய உழைப்பாளர் உரிமை இயக்க மாநில தலைவர் வழக்கறிஞர் கு. பாரதி, தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் உரிமை கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னை மாநகராட்சி, முதலமைச்சர் இல்லம், சட்டமன்ற முற்றுகை என போராட்டங்களில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதியதாக கல்குவாரிகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் செட்டிக்குறிச்சி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் நம்பி தொழில் செய்து வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இயங்கி வரும் 2 கல்குவாரிகளால் கிராம மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவதோடு கல்குவாரிகளை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் செட்டிக்குறிச்சி கிராமத்தின் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் புதியதாக 2 கல்குவாரிகள் தொடங்க கனிம வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்புதலோடு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த செட்டிக்குறிச்சி கிராம மக்கள் கனிம வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து செட்டிக்குறிச்சி முழுவதும் இன்று கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.